ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒண்டர்ஷேர் வீடியோ கன்வெர்ட்டர் இந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பலும் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த சாஃப்ட்வேரோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டு தான் ஒண்டர்ஷேர் வீடியோ கன்வெர்ட்டரோட ஆஃபிஷியல் வெப்சைட்டு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரை இட் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஃபுல் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி ஃபுல் வெர்ஷன் வாங்கிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக் ரெண்டுக்குமே அவைலபிள் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுவாகவே இன்னொரு வெப் பேஜுக்கு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஃபோல்டராக ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து சிங்கிள் வீடியோ ஃபைலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் டிவிடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் டிவிடி விசிடி எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் லோட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிவிடி ஃபோல்டர், ஐஎஸ்ஓ ஃபைல், ஐஎஃப்ஓ ஃபைல் நம்ம வந்து எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிடியெல்லாம் நம்ம வந்து சிஸ்டத்துலேருந்து நம்ம வந்து சிடிக்கு காப்பி பண்ணுறதுனா அந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், டவுன் பண்ணிக்க முடியும். மீடியா சர்வர் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபைல் ஆட் பண்ணுறது இல்லை தான் போய் ஆட் பண்ணணும் இல்லை. இங்கே சென்ட்ரலே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டினா நம்ம வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ட்ராக் பண்ணி இதில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கன்வெர்ட் பண்ணுற ஃபார்மெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக MP4 வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே ட்ராப் டவுன் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து நிறையா ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் மெனு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்னு இன்னொரு டேப் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா ஃபார்மெட்டுமே கொடுத்துருப்பாங்க. 4Kலேருந்து எல்லா ஃபார்மெட்டுமே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AV, WMV, மூவ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவிக்ஸு 3GB, HD இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆடியோ ஃபார்மெட்டையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆடியோவில் என்னென்ன ஃபார்மெட் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு HD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறையா ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. வெப் சம்மந்தப்பட்ட ஃபார்மெட்டும் கொடுத்துருக்காங்க. 3Dயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து டிவைசஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் iPhone 6s வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் வீடியோ ஃபார்மெட்டை. இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து சாம்பிளுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆட் ஃபைல்ஸ் நான் செலக்ட் இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ ஃபைல் வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ வந்தாலும் நமக்கு வந்து குயிக்காக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ அதுதான் அந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஃபார்மெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MP4 வீடியோ கொடுத்து டிஃபால்ட்டாக இருந்தது. நம்ம வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா MP4 வீடியோ தான் டிஃபால்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து AV ஃபார்மெட்டுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே கன்வெர்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே வீடியோ வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் வீடியோஸை நம்ம வந்து ஒரே டைமில் கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த பேத்தும் கொடுத்துருப்பாங்க. இந்த பேத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து வீடியோ கன்வெர்ட் ஆகும். இப்போ நான் வந்து கன்வெர்ட் இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறதுனா கூட பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்டரில் போய் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டாஸ்க் ஹேஸ் பீன் ஃபினிஷ்டுன்னு வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண ஃபோல்டரை நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா AV ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த ஒரு வீடியோ வந்தாலும் நமக்கு வந்து குயிக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வீடியோ கன்வெர்ட்டருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் நிறைய வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.